இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறது, இந்த ஜெபம் உங்களை விடுதலையாக்குனா காரணம் கர்த்தருடைய கிருபை. இது பக்தன் இதை உணர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிற கேட்போமா? சங்கீதம் 119:64. கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறதே அவருடைய கிருபையினால தாங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த வார்த்தை யாரும் கேட்க முடியாது. இயேசுவின் கிருபையினால தான் நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த சத்தியத்தை உலகமெங்கும் பறைசாற்றி வருகிறேன். பூமி அவருடைய கிருபையால் இருந்திருக்கிறதா. அன்பர்களே, உங்களை தாழ்த்தும் போது அந்த கிருபை உங்களை தேடி வரும். அந்த தாழ்மையில் உண்மையாக இருக்கும்போது கடைசி வரைக்கும் உங்களுக்கு மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை விலகாமல் உங்களோடு இருக்கும். ஆம், அப்படிப்பட்ட மாறாத கிருபை தருகிற தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை கை கொண்டு நடக்க கிருபை தருவார். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிட அவர் கிருபை பாராட்டுவார். வெளியேறப்பட்ட அந்த மீட்பின் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அங்கே இந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டு பூமி உமது கிருபையால் இருந்திருக்கு என்பதை உணர்ந்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே இருளுக்கும் சாபத்துக்கும் அடிமைப்பட்டு விடாதபடி உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும். உமது கிருபையினால தான் இந்த வார்த்தை அவர்களை தொடர்ந்து சந்திக்கிறது அப்பா. அதோட வேல்யூவை உணர்ந்து உம்முடைய வழியில் நடக்க பின்பற்ற உதவி செய்யும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம், மனிதர்களை வாழ்விக்க வந்த வல்ல தெய்வம், இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.